ஹாய் எவ்ரிஒன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி வந்துங்க 12 வயசு சிறுமிக்கு உயிர் கொடுக்குறாரு. 12 வருஷமாக பாதிக்கப்பட்ட பெரும்பாடுள்ள அம்மாவை குணமாக்குறாரு. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. யாயிரும் தொழில்கூட தலைவர் உடைய பொண்ணு, 12 வயசு சிறுமி. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எங்கெங்கேயோ பார்க்குறாங்க, போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகவே அவ்வளோ சீரியஸாக இருக்கா. ஸோ அந்த ஊருக்கு இயேசு வந்திருக்காருன்னு சொல்லி யாயிர் கேள்விப்படுறாரு. உடனே கிளம்புறாரு. அவர் இயேசு வந்து தொட்டால் நம்ம பொண்ணு குணமாயிடுவான்னு சொல்லி நம்பிக்கையோடு கிளம்பி போகிறாருங்க. போகும்பொழுது அந்த கடற்கரையில் அக்கறையில் இருக்கார். மக்கள் கூட்டம் சூழ்ந்துருக்கு. இவர் போயிட்டு உடனே காலில் விழுந்துட்டார். இயேசு காலில் விழுந்து, இயேசுவே என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுகுறாரு. அழுது ரொம்ப சீரியஸாக இருக்கா, நீங்கள் வந்து தொட்டால் மட்டும்தான் அது சரியாகும்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரி வா போகலான்ட்டு இயேசு வராரு. வர வழியில் இன்னும் ஒரு 12 வருஷமாக பெரும்பாடு பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, இயேசு வராரு, நீ அவரை போய் தொட்டினா உன் நோய் குணமாகும்னு சொல்லி சொன்னோடனே இந்த அம்மா கிளம்பி போகுது. அது இன்றைக்கி நமக்கு சுகம் கிடைக்கும் போது இயேசுவை தொட போகிறோன்ற ஒரு நம்பிக்கையோடு ஆர்வமாக கிளம்பி போனால் அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. அங்கே கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போய் அவரை தொட்டுடுதுங்க. தொட்ட உடனே அதுக்கு ஃபீல், அந்த கீழே அவரை ஃபீல் தெரியுது. உடனே இயேசு கேட்குறாரு, யார் என்னை தொட்டுது அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று அப்படி கேட்கும் பொழுது சீடர்கள்லாம் மக்கள் கூட்டமே சொல்லுது, இயேசுவே உங்களை சூழ்ந்து மக்கள் கூட்டம் இருக்குது, இதில் யாருன்னு தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, என் ஆடையை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. இந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுதுங்க. போயிட்டு உடனே அவர் முன்னாடி போயிட்டு அவர் காலில் விழுது. ஆண்டவரே நான் தான் சொல்லி அதோடைய பிரச்சனையெல்லாம் சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அமைதியாக போ, நலமாக இருப்பான்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் யாயிர் வீட்டுக்கு போனதுக்காக யாயிர் கூப்பிட்றாரு. அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, உன் பொண்ணு தான் இறந்துச்சு, எதுக்கு போதகரை தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அப்போது அவர் காதில் விழுந்துடுது, ஐயப்படாத, நம்பிக்கையை தளர விடாத அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டத்தால் அனுப்பிடுறாரு. பேதுரு, யோவான், யாக்கோப்பு இவங்களோட கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஒரே அழுக கூட்டமாக இருக்குது, எல்லாம் அழுகுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த அமளி, சிறுமி சாகலை, உயிரோடு இருக்கான்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு அந்த சிறுமி இருந்த ரூமுக்கு போய் கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி தலித்தாகுங்கிறாரு. நான் சொல்கிறேன் எழுந்துடுன்னு பொருளாம் அதுக்கு. அந்த பொண்ணு ஏஞ்சிட்டாங்க, ஏஞ்சி நடக்கிறா. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு வராரு. ஸோ யாயிரை போல பெரும்பாடுகள் பாதிக்கப்பட்ட அந்த இருவரின் நம்பிக்கை போல நாமும் முழந்தால் படியிட்டு இயேசுவோடு நம்பிக்கையோடு மன்றாடும் பொழுது நம் சுமைகளை தீர்ப்பார், இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென்.